2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு எப்ப வேணாலும் வரலாம். தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யார், எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்கு. நாளுக்கு நாள் தமிழ்நாட்டு அரசியல் களம் கனல் விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. விஜய் அரசியல் ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட செயல்பாடுகள் பத்தி தினமலர் அண்ட் சாணக்கியா இணைஞ்சு நடத்தின ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கு. தமிழகம் முழுக்க எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புல கிடைத்த தகவலின்படி இன்னைக்கு தேர்தல் நடந்தா யாரு வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற தலைப்புக்கு திமுக கூட்டணிக்கு 33%, அதிமுக கூட்டணிக்கு 38%, தாவேகா 22%, நாம் தமிழர் 7% அப்படின்னு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த தரவுகளோட அடிப்படையில வர 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கட்சி தான் ஆட்சியை பிடிக்க போகுதா, எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் முதலமைச்சர் ஆக போறாரா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல திமுக தன்னோட கூட்டணிய உறுதிப்படுத்துறதுல திணறிக்கிட்டு வர நேரத்துல அதிமுக தான் தன்னோட கூட்டணிய முதலா உறுதிப்படுத்தி வலுவான நிலையில இருக்காங்கனோ, இதுதான் அதிமுகவோட வெற்றிக்கு முதல் படினோ அரசியல் ஆய்வாளர்களும் அறிஞர்களும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. திமுக இன்னும் தங்களோட கூட்டணிய இன்னைக்கு தேதி வரைக்கும் உறுதிப்படுத்தாதது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவுதான் அப்படின்னும் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ், பிசிக, கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்கன்னு அந்த கட்சிகளோட செயல்பாடுகள் கிட்டத்தட்ட அதை உறுதி செய்யுது. போதாக்குறைக்கு கடந்த 5 வருஷங்களா திமுகவோட செயல்பாடுகள் மக்களுக்கு திருப்தி அளிக்கலன்னோ, மாணவர்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள், இடைநிலை ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், அரசு ஓட்டுநர்கள், திருநங்கைகள், பட்டியல் பழங்குடியினர், டாஸ்மாக் ஊழியர்கள், ரேஷன் கடை ஊழியர்கள் அப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழக அரசை எதிர்த்து நடத்தின மிகப்பெரிய போராட்டங்களும் திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு அறிஞர்கள் தெரிவிக்கிறாங்க. திமுகவோட வாக்குகள் சரிய இத்தனை காரணங்கள் இருந்தும் இன்னும் தன்னோட கூட்டணியை உறுதிப்படுத்தாதது இந்த தேர்தல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வரக்கூடிய 2026 வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கா, திமுகவுக்கா? அதை நீங்க சொல்லுங்க.